ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தலை மற்றும் தளபதி விஜயுடன் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அஃபீஷியலாக வந்து சாய் பல்லவி சொல்லியிருக்காங்களா. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகை சாய் பல்லவி வந்து மலையாளத்தில் வந்து வெளியான பிரேமம் படத்தின் மூலமாக சினிமாவுக்குள்ள என்ட்ரி. ஸோ முதல் படமே வந்து இவங்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றி கதாபாத்திரமாக அமைஞ்சது. ஸோ அதற்கப்புறம் வந்து தமிழில் வந்து தியா படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் மாரி 2, என்ஜிகே அப்படின்ற திரைப்படங்கள்லாம் தமிழில் நடித்து ரொம்ப பெரிய ஒரு ஹீரோயினாக வந்து இருக்காங்க. இப்போட லேட்டஸ்ட்டாக அவங்களோட நடிப்பு அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி செம்ம பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் வந்து கலக்கிட்டு இருக்க நம்மளோட சாய் பல்லவி இப்போ வந்து பாலிவுட் பக்கமும் சென்றிருக்காங்க. ஸோ சில கதைகள் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வரும் சாய் பல்லவி இப்போ வந்து அவங்களோட திரை வாழ்க்கையில் நிராகரித்த திரைப்படங்கள் குறித்து இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா நம்ம தளபதி விஜயோட லியோ திரைப்படத்தில் த்ரிஷாவோட ரோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாய் பல்லவிக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்றவங்க நினச்சிட்டு அந்த வேண்டாம் அப்படின்ட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தல அஜித்தோட வலிமை திரைப்படத்துலேயும் வந்து ஹீரோயின் கதாபாத்திரத்தை கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து போல்டான ரோல் இல்லை, ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ட்டு வேணான்ட்டாங்களாம். அதேமாரி வாரிசுலும் வந்து ராஷ்மிகாவுக்கு முன்னாடி சாய் பல்லவி தான் கேட்டிருக்காங்களாம். அந்த ஒரு இதுலேயும் ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரோல் இல்லை அப்படின்றதுனால வேணான்ட்டாங்களாம். இவங்க வந்து என்னதான் பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் அவங்க ரோலில் முக்கியத்துவம் இல்லைன்னா நடிக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களோட ரசிகர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் ஆகி